இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியை நாம் பார்க்க போகிறோம். கடந்த எபிசோடிலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலின் மேல் படையெடுக்க வருகிறது எல்லாம் தேவனுடைய மனுஷன் முன்பதாகவே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவித்தபடியால் அவர் தன்னையும் தேசத்தையும் காத்து கொண்ட விதம் அதை குறித்து நாம் பார்த்தோம். அப்பொழுது அந்த சீரியாவின் ராஜா இதற்கெல்லாம் காரணம் யார் என்று தேவனுடைய மனுஷன்தான் காரணம் என்பதை அறிந்து அவரை பிடிப்பதற்காக ஆளை அனுப்பும் பொழுது தேவன் செய்த அற்புதத்தை நாம் பார்த்தோம். அதற்கு பிற்பாடு அவர்கள் இஸ்ரவேலின் பக்கம் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிற்பாடு எப்பொழுதுமே ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டால் அந்த சூழ்நிலை மாறின உடனே கற்றுக்கொண்ட பாடத்தையும் மறந்து விடுவோம். அதை போல இந்த சீரியாவின் ராஜா மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன செய்தாலும் அங்கே இருக்கிற தேவனுடைய மனுஷன் அறிவித்து விடுவான் என்று அமைதலாக இருந்தார்கள். ஆனால் மறுபடியும் சீரியா இஸ்ரவேலை பிடிப்பதற்காக சமாரியாவை முற்றுகை போடுகிறது. அந்த நாட்களில் யுத்தத்தின் வழக்கம் என்னவென்றால் ஒரு பட்டணத்தை பிடிக்க அவர்கள் முற்படும் பொழுது அந்த பட்டணத்தை சுற்றிலும் தங்களுடைய இராணுவத்தை அனுப்பி முற்றுகை போட்டு விடுவார்கள். முற்றுகை போட்டு விட்டால் அந்த பட்டணம் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். பட்டணத்திற்குள்ளிருந்து யாரும் வெளியே போக முடியாது, பட்டணத்திற்கு வெளியே இருந்து யாரும் உள்ளே வர முடியாது. அப்படியானால் உள்ளே இருந்து எந்த பொருளும் வெளியே போகாது, வெளியே இருந்து உள்ளே எந்த பொருளும் வராது. பாருங்கள், சில நாட்கள் உள்ளுக்குள் இருக்கிற பொருட்களையே வைத்து அந்த ஜனங்கள் தங்களை சமாளித்து கொண்டே இருப்பார்கள். பண்ட பரிமாற்றங்கள் கிடையாது, வர்த்தகம் பாதிக்கப்படுகிறது, எதையும் வெளியே கொண்டு சென்று விற்க முடியாது, வெளியிலிருந்து எதையும் வாங்கி கொண்டு உள்ளே வர முடியாது. அப்படி என்றால் தங்களிடம் இருக்கிறதையே அவர்கள் பயன்படுத்தினால் இது சில நாட்கள் நீடிக்கலாம், சில மாதங்கள் கூட நீடிக்கலாம். ஆனால் முற்றுகை போட்டிருக்கிறவர்கள் அதை மாதங்களாக்கி வருஷங்களாக்கி கொண்டு போகும் பொழுது உள்ளே என்ன நேரிடும்? பற்றாக்குறை வரும். பற்றாக்குறை வந்த உடனே பஞ்சம் நாட்கள் அதிகமாகும் பொழுது, மாதங்கள் அதிகமாகும் பொழுது பஞ்சம் தலை தூக்க ஆரம்பித்துவிடும். அப்படித்தான் இங்கே சமாரியாவிலே மிகப்பெரிய பஞ்சம் வந்து விடுகிறது. அந்த பஞ்சத்தின் உச்சத்தை நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். எவ்வளவு கொடிதான பஞ்சம் என்பது தெரியும். 25ஆம் வசனம். அதனால் சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதையோட தலை 85 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர், புறா சாப்பிடுற உணவே காப்படி பயிர் 5 வெள்ளிக்காசு. பாருங்கள் எவ்வளவு விலையேற்றம். விலையேற்றம் எப்பொழுது வருகிறது? பஞ்சம் அதிகரிக்கும் பொழுது விலையேற்றம் அதிகமாகிறது. அப்படித்தான் சமாரியாவிலே பயங்கரமான பஞ்சம். ஒரு நாள் சமாரியாவின் அந்த அலங்கத்தின் மீது இஸ்ரவேலின் ராஜா நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து ராஜா நடந்து போகிறதை பார்த்து கூப்பிடுகிறார். என்னை ரட்சியும் ராஜாவே, எனக்கு உதவி செய்யும் என்கிறார். உடனே ராஜா கேட்கிறார், கர்த்தர் அல்லவா உன்னை ரட்சிக்க வேண்டும், அவர் உன்னை ரட்சிக்காது இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு என்ன வேண்டும்? எதற்காக என்னை கூப்பிட்டாய்? அந்த பெண் சொன்னாலாம். பாருங்கள், எங்கோ கதை கேட்பது போல இருக்கிறது, ஆனால் நடந்த சம்பவம் இது. அவள் சொன்னாள், ராஜா, என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவள் நேற்று என்னிடத்தில் சொன்னாள், உன் மகனை கொடு, ஆக்கி தின்போம். நாளைக்கு நான் என் மகனை தருகிறேன், ஆக்கி தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை தந்தேன், எல்லாரும் ஆக்கி சாப்பிட்டோம். இன்றைக்கு உன் மகனை தாய் என்கிறேன். அவள் தன் மகனை ஒளித்து வைத்துக் கொண்டாள். இதை கேட்ட உடனே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கொடிதான பஞ்சத்தினால் மனிதர்கள் மனிதனையே வெட்டி சாப்பிடுகிறார்களே என்று தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டாராம். உள்ளே ரட்டு உடுத்தி இருக்கிறார். அந்த ரட்டை ஜனங்கள் பார்க்கிறார்கள். பாருங்க, ரெட்டு உடுப்புங்கிறது துக்கத்தினுடைய அடையாளம். அவ்வளோ பெரிய கொடிதான பஞ்சத்தினால் இங்க ராஜா ரட்டு உடுத்தினவராய் அதற்கு மேல் ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு போகிறார். தன்னுடைய நாட்டு மக்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் பிள்ளைய வெட்டி திங்கிறாங்களே, இந்த காரியம் அவருடைய மனதை பாதித்த உடனே கோபம் தேவனுடைய மனுஷன் பக்கம் திரும்புகிறது.
என்ன சொல்லுகிறார்? 31ஆம் வசனம், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். எலிசாவோட தலையை எடுங்கடா அப்படின்னு சொல்றாரு. வெற்றி வந்தப்போ பாதுகாத்து கொள்ளும்படி அந்த தேவனுடைய மனுஷன் ஆலோசனை கொடுத்தப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ தான் பாதிக்கப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய மனுஷன் மேல் ஒரு கோபம் வருகிறது. உடனே ஒரு மனுஷன் அனுப்புறார். எதற்கு? தலையெடுக்கிறதுக்கு, கூட்டிகிட்டு வர்றதுக்கு அனுப்புகிறார். ஆனால் பாருங்க, தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜா அனுப்பின மனுஷன் வாசலுக்கு வருவதற்கு முன்பதாகவே சொல்லுகிறார். நான் அந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன். மூப்பர்களை நோக்கி எலிசா சொன்னாராம், என் தலையை வாங்க அந்த கொலை பாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா? உள்ள வரல, வந்து செய்தி சொல்லப்படவில்லை. ஆனால் பள்ளியறையில் பேசுகிற விஷயங்களை கூட அறிந்து கொள்ளும்படி தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய மனுஷன் தன்னுடைய ராஜா இவருடைய தலையை வாங்கும்படி அனுப்பி இருக்கிற மனுஷன் இவரிடத்தில் வந்து சேர்வதற்கு முன்பதாகவே அந்த கொலை பாதகனுடைய மகனுடைய செயலை பார்த்தீர்களா? அவன் வந்திருக்கிறான். அவன் வரும் பொழுது உள்ளே வரவிடாதிருங்கள், கதவை பூட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே அந்த மனுஷன் வருகிறான். இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, இனி நான் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்ன என்று இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறார். இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம். ஒரு காரியம் எதிர்மறை நடக்கிறது என்றால் அதற்கு நான் எவ்விதத்தில் காரணம், என் தேசம் எவ்விதத்தில் காரணம் என்று ராஜா ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையா இருந்தால் நான் என்ன தவறு செய்தேன், எதனால் இதை பெற்றுக்கொண்டேன், என் குடும்பத்தில் என்ன காரியம் தேவனை பிரியப்படுத்தாமல் இருந்தது, ஆகவே இந்த ஒரு கொடிதான ஒரு காரியம் எனக்கு நேராய் வருகிறது, என் குடும்பத்திற்கு நேராய் வருகிறது என்று ஆராய்ந்து பார்க்காமல் அநேகர் தேவனை குறை சொல்லுவது நல்லதே இல்லை. இந்த காரியம், இந்த பொல்லாப்பு கர்த்தரால் வந்தது. பொல்லாப்பை விடுகிறவர் தேவன் அல்லவே அல்ல. அவர் நன்மைக்கு காரணர், நன்மையே அன்றி வேறு ஒன்றும் செய்ய அறியாதவர். அவர் நன்மையைத்தான் நமக்கு அனுமதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு காரியம் நடைபெற்றாலும் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் உயர்த்தப்பட வேண்டியவரை தவிர மட்டுப்படுத்தப்பட வேண்டியவரும் அல்ல, குறை சொல்லப்பட வேண்டியவரும் அல்ல. இந்த ராஜா அப்படி சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு எலிசா என்ன செய்தார், அந்த தேசத்தில் என்ன நடந்தது என்பதை 7ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. அதை அடுத்த எபிசோடில் நாம் பார்ப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நன்மையாய் நடைபெறவில்லை என்றால் நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறவில்லை என்ற அர்த்தம். சூழ்நிலைகள் மாறக்கூடியது, கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவன் எங்கள் மீது நினைவுள்ளவராக நன்மையை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. துதி கனம் மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.